ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். அவங்க மீன் என்ன தான் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் அதை நானும் கொஞ்சம் க்ளீன் பண்ணாதாங்க எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் மீனை எடுத்து மிளகாத்தூள்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு மண் சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விற்றுட்டு வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். நான் கடுகுலாம் போட மாட்டோங்க. அது மாதிரி பூண்டும் சேர்க்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பூண்டு கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். இது பார்த்திங்கன்னா கறி வடகம்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமியார் வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புளித்தண்ணியில் நாங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் தக்காளி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் புளித்தண்ணிலே போட்டு நாங்கள் கலந்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினோன்னா அந்த இதெல்லாம் எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா கொதித்து வர்ற டைமில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்தில் வந்து குழம்புக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற மீன் பீசஸ்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதான் குழம்பு ரெடி. அதுக்கப்புறம் வந்து வறுக்கிறதுக்கு வச்சுருக்க மீனை எடுத்துகிட்டு ஃப்ரை பேனில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி வறுத்து எடுத்தாச்சுங்க. இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.